என் பெயர் அபிஷேக். என் பதிவு எண் 701. நான் ஆதர்ஷ் வித்யா கேந்திரா என்ற பள்ளியில் படித்து வருகிறேன். நாம் இன்று புத்தேரி ஏரியை பற்றி காணலாம். நாம் இன்று புத்தேரி ஏரி அருகில் உள்ள பாலத்தில் சென்று கொண்டு இருக்கிறோம். கன்னியாகுமரியில் இது பெரிதான நீளமான ஏரி. நாகர்கோவில் வடசேரியில் இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது. பேச்சிப்பாறை அணையிலிருந்து கால்வாய் வழியாக இந்த குளத்திற்கு நீர் வருகிறது. இது பாசனத்திற்கும் நிலத்தடி நீர் செறிவூட்டலுக்கும் உதவுகிறது. இதன் அளவு தோராயமாக 50 முதல் 60 ஏக்கர்கள். மூலத்தின் அடிப்படையில் மாறும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு முக்கியமான குளமாக காணப்படுகிறது. ஆழம் சராசரியாக 3 முதல் 5 மீட்டர், 10 முதல் 16 அடி. அருகில் உள்ள இடங்கள்: நாகராஜர் கோவில், ஏரிக்கு அருகில் அமைந்துள்ள ஒரு பழங்கால இந்து கோவில். ஏரியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் நாகர்கோவில் டவுன் ரயில் நிலையம் உள்ளது. அருகில் உள்ள ஊர்கள்: பூதப்பாண்டி, தோவளை, எரச்சகுளம், திருப்பதி சாரம். எனவே புத்தேரி என காணப்படுகிறது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக புத்தேரி என இதன் பெயர் மாறியது. போக்குவரத்து நெரிசலை குறைக்க சுமார் ரூபாய் 21.40 கோடியில் புத்தேரியில் ரயில்வே மேம்பாலம் ஒன்று கட்டப்பட்டுள்ளது. புத்தேரியில் பெரிய குளம் ஒன்று உள்ளது. இதில் படகு சவாரி செய்யவும், இதன் கரையை அழகுபடுத்தி நடைபாதை வசதி ஏற்படுத்தவும், இருசக்கர வாகனங்கள் செல்ல வசதி செய்தல் போன்ற சேவைகளை வழங்கி நவீனப்படுத்த மாநகராட்சி சார்பில் திட்டமிடப்பட்டுள்ளது. இப்போதைக்கு அது பின்னாடி கொஞ்சம் கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்குது. ஸோ கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை நடக்கிறதுனால அங்கே கொஞ்சம் நிறைய பிளாஸ்டிக், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிறைய இண்டஸ்ட்ரி வேஸ்ட்லாம் அங்கே அந்த குளத்துல நிறையா போடுறாங்கன்னு கொஞ்சம் கேள்விப்பட்டேன். இன்னும் நீங்கள் இந்த குளத்துல சன் வியூ, அப்புறம் சன்செட்டு, அப்புறம் சன்ரைஸு, அந்த வியூலாம் இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். காலையில் நேரத்தில் இங்கெல்லாம் போனால் நல்லா அழகான சன்செட்லாம் இங்கே நம்மளுக்கு கிடைக்கும். இந்த புத்தேரி லேக்கை சுற்றி நிறைய மவுண்டெயின்ஸ் அண்ட் நிறையா ஃபார்ம், அப்புறம் விவசாயிகள்லாம் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் நிறைய நிலம், நிறையா இயற்கை சம்மந்தப்பட்ட மாதிரி இங்கே நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இன்னொன்று யோகேஸ்வரான்னு இங்கே ஒரு கோவில் இருக்குது. நன்றி, வணக்கம்.